ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது முட்டை போண்டா ரெசிபி. நான் இப்போ முதல்ல இதுக்கு 7 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்சு அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, எண்ணெய் டீப் ஃப்ரைக்கு, ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா, ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், மட்டன் மசாலா, நம்ம துருவி வச்சுருக்க பூண்டு. இந்த பூண்டு இந்த மாதிரி துருவி நம்ம சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தூளுப்பு நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சோடா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காயறதுக்கு வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை எல்லாம் 2 கட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டை எல்லாம் 2 கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு கூட ஒவ்வொரு முட்டையாக மொல்லமாக சேர்த்துக்கோங்க, நிதானமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய்க்குள்ளே ஒரு முட்டையாக கடலை மாவில் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மொல்லமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போடும்போது. ஏன்னா ஒரு முட்டை பட்டன் வெடிச்சிடும். நான் போடும்போதே ஒரு முட்டை வெடிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பசங்க இருந்தால் கொஞ்சம் தூரமாக நிற்க வச்சுட்டு மொல்லமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஸ் வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்தெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற முட்டை கூட அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸு முட்டை போண்டா ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் தக்காளி சாஸ் இல்லை மயோனீஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிடுங்க, இல்லை மயோனீஸ் கூட தொட்டு சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இன்னொரு மாதிரி கூட சாப்பிட்லாம். நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே ஒவ்வொரு முட்டையை 2 கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பஜ்ஜியை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மொல்லமாக இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை அந்த முட்டைக்கு நடுவில் வச்சுருங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை கூட வெங்காயத்துக்கு மேலே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ சாட் மசாலா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சாட் மசாலா கூட அதில் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா தனி மிளகாத்தூள், உப்பு இது 2த்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அது கூட நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெறும் முட்டை போண்டா பிடிக்கும்னா அந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லை வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.